சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அப்படியே உட்காருங்க, கொஞ்சம் அப்படி உட்காரு, கொஞ்சம் அப்படி உட்காரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. இன்னைக்கு என்ன நாள்? நல்ல வெள்ளி இல்லையா? யாருக்கு நல்ல வெள்ளி? நல்ல வெள்ளி இல்லையா? நல்ல வெள்ளி தானே? கேட்கறது புரியுது தானே? நல்ல வெள்ளி தானே? சீக்கிரம் தொடங்கினா சீக்கிரம் முடிப்பேன், லேட்டாக சொன்னாலும் லேட்டாக முடிப்பேன். சீக்கிரம் முடிக்குமா லேட்டாக முடிக்கணுமா? நல்ல வெள்ளி தானே? யாருக்கு நல்ல வெள்ளி? புரியல. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்தது நான் என் ஆத்தவாவேன்னு போடுறது உங்கள் கையில் தான், என் கையில் கிடையாது. லேட்டானா நீங்கள் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. நல்ல வெள்ளி யாருக்கு நல்ல வெள்ளி? நிறைய பேர் வாயில் திறக்கப்படவில்லை. நம்ம இயேசுவின் நாமத்து திறக்கப்படுவதாக. ஆமாம். யாருக்கு நல்லது நடக்குதோ அவங்களுக்கு தான் அது நல்ல வெள்ளி இல்லையா? யாருக்கு நல்ல வெள்ளி? யாருக்கு நல்லது நடக்குதோ அவங்களுக்கு தான் நல்ல வெள்ளி. உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா? 1947 ஒரு நல்லது நடந்திருக்கு இல்லையா? 1960 ஒரு நல்லது நடந்திருக்கு இல்லையா? 2024 நடக்கும் அப்படியா? ஆமாம். அப்போ நல்லது நடந்தால் தான் நல்ல வில்லதுக்கு பேர் இல்லையா? என்ன நல்லது நடந்துச்சு? என்ன சொல்கிறத சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்ன நல்லது நடந்துச்சு? நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார். அப்படி தானே? சரி, யாருக்காக யார் தண்டிக்கப்படுவார்? சரி, பிள்ளைக்கு. அடுத்தது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு நல்லது நடக்கணும். எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா உங்களை சொல்ல நான் என்ன சொல்லுவேன்? நான் எனக்கு வர்ற தண்டனையை ஏசு ஏற்றுக்கிட்டாரு, அதனால் நான் என்ன செய்யுது, எனக்கு இது நல்ல நாளுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி? நான் தப்பு பண்ணேன், ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன் சரியா? நான் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கெல்லாம் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கவே கூடாது. உயிரோடவே நான் இருக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ண தப்புகளை என்றைக்கோ சாக வேண்டிய ஆள் சரியா? ஆனால் இன்றைக்கி வரை உயிரோடு இருக்குது. என்ன காரணம்னா ஏன் தப்பை ஏசு என்ன பண்ணிட்டா? அப்போ என்ன சொன்னால் அது ஒரு வார்த்தை அங்கே சொன்னதாக சொல்லி கொஞ்சம் ஒரு சுருக்கம் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ பிள்ளைகள் அடிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? இப்போ உங்கள் விளக்க சொல்கிறேன்னே, வீட்டுக்கார பிள்ளைய போட்டு அடிப்பார்ல, அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? நாங்கள் தான் அடிக்கிறேன்றீங்களா? இல்லை தானே? அடிப்பார்ல. அடிக்கும்போது உடனே யாருப்பா குறுக்க நிற்கிறாங்க? நீங்கள் இப்போ நிற்கிறீங்கல்ல, நிற்கிற என்ன சொல்கிறீங்க? அடிக்கிறதுன்னா என்ன அடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, அப்படிப்பா நிற்கிறோம் இல்லையா? இப்போ என்ன விரும்புகிறோம்? என் பிள்ளை தண்டிக்கப்படுறதுனா என்ன செய்யலை, விரும்பலை இல்லையா? அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது? அந்த பிள்ளையுடைய பனிஷ்மெண்ட் அதுக்கு கிடைக்கல. ஆனால் என்ன நடக்குது? அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல நடக்குது. கிடைக்கிற தண்டனை கிடைக்காம போகிறதே பெரிய நல்லது. கிடைக்கிற தண்டனை, கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்காம போகிறதே பெரிய நல்லது இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய காரியம் செய்கிறான். யாருக்கு செய்கிறான்? யாருக்காக அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்குவார் அப்படின்னா குடும்ப சர்க்கிளில் உள்ளவர்களுக்காக, குடும்ப உறவில் உள்ளவர்களுக்காகத்தான் அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்குவார். யாருக்கு நல்ல நாளுன்னா, யாருக்கு நல்லது நடந்துச்சு அவங்களுக்கு தான் அது நல்ல நாள். யாருக்கு நல்லது செய்வார் அப்படி சொல்கிறேன். சரி, யாருக்கு நல்லது செய்வார்? நீங்கள் யாருக்கு நல்லது செய்வீங்க? நான் யாருன்னு சொன்னேன், என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது செய்வேன். என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. உன் குடும்பம் எதுன்னு கேட்டால் அது நான் சொல்கிறேன், அங்கே தான் வரேன் சரியா? நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்லது செய்வார் இல்லையா? அப்போ குடும்பத்தில் 3 விதமான உறவு இருக்குது. குடும்பத்தில் 3 விதமான உறவு. ஒரு உறவு என்ன? பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு. 2வது உறவு என்ன? கணவன் மனைவி என்ற உறவு. 3வது என்ன? நண்பர்கள் என்ற உறவு. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு 3 சர்க்கிள் உறவு இருக்குது. ஒன்று என்ன? என்னுடைய மனைவி, நான் கணவன் இல்லையா? கணவன் மனைவி என்ற ஒரு உறவு இருக்குது. 2வது உறவு என்ன? நான் என் பிள்ளைகள் இல்லையா? பெற்றோர் என்ற உறவு இருக்குது.
மூணாவது என்ன? நானும் என்னுடைய நண்பர்களும். உறவு எத்தனை விதத்தில் இருக்குது? இது ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு இல்லையா? இந்த 3 உறவில் ஒரு உறவாவது இருந்தால் அவங்க என்ன செய்வோம்? ஒன்று, என் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா நான் செய்வேன், அது நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லையா? ரெண்டாவது, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் சொல்லுவேன், நான் அதை என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன்னு. ரெண்டாவது என்ன? என் ஃப்ரெண்டுப்பா, என்னுடையவன் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு அவன் என்ன செய்கிறேன், நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படி சொல்லலாமா? சொல்லாமா? அப்போ இயேசு நமக்கு நல்லது செய்யணும், எனக்கு வர தண்டனையை நீக்கணும்னா இந்த 3 உறவில் ஒரு உறவை நான் இருக்கணும். இந்த 3 உறவில் ஒரு உறவாவது என்ன செய்யணும், நான் இருக்கணும். பக்கத்தை கைப்பிடிக்க, நீங்கள் எந்த உறவு? நீங்கள் எந்த உறவு? கணவன் மனைவி என்ற உறவா, பெற்றோர் பிள்ளை என்ற உறவா, நண்பர்கள் என்ற உறவா? கணவன் அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி, அவர் அப்பா, நம்ம பிள்ளை இல்லையா? அவர் மூத்த சகோதரன், நம்முடைய சகோதரன் இல்லையா? 3 உறவு. இந்த 3 உறவில் ஒரு உறவாவது இருந்தால் தான் நான் செய்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு எனக்கு தண்டனை வராமல் கத்த நீக்குவான். சரியா? இப்போ நீங்கள் இந்த உறவில் நீங்கள் எந்த உறவு? பெற்றோர் பிள்ளைகள். அடுத்தது 3 3 இருக்கணும். 3 கட்டாயமா 3 இருக்கணும். இயேசுவுக்கும் சபைக்குள்ள உறவு என்ன அப்படின்னா, சபை என்பது என்ன? இயேசுடைய சபை இல்லையா? இது அவருடைய குடும்பம், இது அவருடைய குடும்பம். அப்படியே குடும்பம் என்ன அர்த்தம்? இந்த 3 சர்க்கிளில் நம்ம உறவு இருக்கணும். ஒரு சர்க்கிள் என்ன சர்க்கிள்? கணவன் மனைவி. ஒரு சர்க்கிள் என்ன சர்க்கிள்? பெற்றோர் பிள்ளை. அடுத்த சர்க்கிள் என்ன சர்க்கிள்? நண்பர். இந்த 3 சர்க்கிளுடைய உறவு நமக்கும் இயேசுக்கும் இல்லைன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம செய்ய ஒவ்வொரு தவறுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அந்த நபருக்கு ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா நல்லது நடக்காது. சரியா? இப்போ முதல்ல சொன்னீங்க, நாங்கள் யார்? இயேசு நமக்கு என்ன உறவு? பெற்றோர் பிள்ளைன்ற உறவு இல்லையா? பெற்றோர் பிள்ளை உறவுன்னா அந்த பெற்றோருக்கு பிள்ளை ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும்? அப்பான்னு கூப்பிட்றதுனால பிள்ளை அப்பாவை மாறிட முடியாது. அப்பான்னு கூப்பிட்றதுனால அந்த பிள்ளையை மாறிட முடியாது இல்லையா? அப்பா பிள்ளைன்ற உறவு நமக்கும் இயேசுக்கு இருக்குமானால் ஒரு அப்பா பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளுவார்கள்? யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:26, 27. யோவான் 10:26, 27. 3 உறவை சொல்லி முடிக்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள். அப்போ அப்பா பிள்ளை உறவுனா என்ன அர்த்தம்? நான் சொல்றத கேட்கணும். நான் சொல்றத அப்படியே கேட்குறேன். பற்றி அவன் தான் யாரு? இப்போ நான் சொல்கிறேன், இவங்க ஃப்ரெண்டாக உட்காந்துக்கிறாங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்கன்னா எழுந்து வெளியே போனால் போயினே இருப்பாங்க. உட்காருன்னா உட்காருவாங்க, நேர்முட்டி போடுன்னா போடுவாங்க, கையை தூக்குன்னா தூக்குவாங்க. யாரு? அப்பா பிள்ளை. இயேசுக்கும் எனக்கும் அப்பா பிள்ளை உறவுன்னா அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறான். பத்தியா? அது எப்படி செய்வான்? நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடினால் நான் சொல்கிறதை விசுவாசி அமைக்கண்டீங்க இல்லையா? அப்போ எப்படி செய்வான்? நம்பி செய்வான். எப்படி நம்புவான்? என் அப்பா சொன்னாருன்னா அதில் எனக்கு ஒரு நல்லது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்கிற மத்தியா அவன் தான் பிள்ளை. அப்பா பிள்ளைன்னு சொன்னீங்க, எத்தனை பேர் இந்த உறவில் இருக்கிறீங்க நீங்கள் சொல்ல முடியும்? நான் கை தூக்க சொல்ல, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 3 உறவை சொல்லி முடிக்கிறேன். இந்த 3 உறவில் ஒரு உறவாவது இன்னைக்கு நான் இல்லைன்னா இந்த இயேசு புனித வெள்ளின்னு சொல்கிறது எனக்கு வேஸ்ட்டு. எனக்கு அது யூஸ் கிடையாது, எனக்கு அது வேஸ்ட்டு. எல்லாரும் சொல்கிறாங்க உலகமே புனித பலி இல்லையா? உலகமே புனித பலி இல்லையா? நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து ஜெபிச்சு முடிச்சுட்டு போனால் தான் கதவை திறக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வரும்போதே கதவு திறந்துருக்கு. நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. நான் வெளியில் போகிறதுக்கு நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கிறது முடிய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஏன்? புனித வெள்ளி இல்லையா? அவங்களுக்கும் புனித வெள்ளி தான், நமக்கும் புனித வெள்ளி தான் இல்லையா? அவர்களுக்கும் புனித வெள்ளி தான், நமக்கும் புனித வெள்ளி தான். என்ன வித்தியாசம்? புனித வெள்ளினா அவங்களுக்கு என்ன? ஒரு நல்ல நாள். ஏன்னா ஒரு நல்ல நாள் அதானே. அவங்களுக்கு யாரு? ஒரு புனித வெள்ளினா ஒரு நல்ல நாள் அதானே. ஆமாவா இல்லையாங்க? நமக்கு அப்படியே தான். என்ன வித்தியாசம்? அப்ப நல்லது நடந்திருக்கணும்ல. யாருக்கு நல்லதை செய்ய விரும்புறா? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் நல்லது செய்ய விரும்புறா இல்லையா? அவர் பிள்ளை யார் என்ன செய்யுமா? நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இருந்தா நான் சொன்னதை நம்பி செய்வீங்க.
செய்யறது வேற. எப்படி செய்யலாம்? சரி சொல்லிட்டாங்க, செய்யல என்ன செய்யுதோ, நம்மளை குறை சொல்லுவாங்க, தப்பாக பேசுவாங்க, கஷ்டப்படுவாங்க, என்னத்துக்கு வம்பு சொல்கிறாங்க, செஞ்சுட்டு போயிடுவோமே இல்லையா? அப்படி செய்யலாம் தானே. செய்யறது எப்படி செய்யலாம்? விருப்பத்தோடையும் செய்யலாம், வருத்தத்தோடையும் செய்யலாம்ல. இப்படி செய்யறமே வருத்தத்தோடையும் விருப்பத்தோடையும்? விருப்பத்தோட தான் செய்யணும். செய்யறமான்னு பாருங்க. தகப்பன் என்ன சொல்றாரோ அதை எப்படி செய்யணும்? விருப்பத்தோட செஞ்சா அது பிள்ளை, வருத்தத்தோட செஞ்சா அது டேஸ். நீங்களே பார்த்துக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? விருப்பத்தோட எனக்கு சொல்ற ஒரு வார்த்தையை என்ன விசுவாசிக்கணும்? என் தகப்பன் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதில் எனக்கு ஏதோ என்ன இருக்கு, ஏதோ ஒரு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அது தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அது புரியாமல் இருக்கலாம், என் மண்டைக்கு அது விளங்காமல் இருக்கலாம், இல்லை அவர் சொல்றத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் வளராமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு நன்மை அதில் இருக்குதுன்னு யார் நினைக்க முடியும்னா பிள்ளை தான் நினைக்க முடியும். ஊர் உலகத்தில் நினைக்க முடியாது, ஊர் உலகத்தில் நினைக்க முடியாது. யார் தான் நினைக்க முடியும்? அப்போ பிள்ளைன்னு சொன்னா எனக்கு சொல்ற வார்த்தையை நம்பிக்கையோடு செய்கிற மத்தியா அவன் தான் பிள்ளை இல்லையா? நம்பிக்கையோடு எத்தனை பேர் நம்பிக்கையோடு செஞ்ச அனுபவம் இருக்குன்னு நீங்க முடிவு நான் கேட்கல, நீங்க பார்த்துக்கோங்க. இது இல்லைன்னா நல்லதும் வாழ்க்கையில் நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கும். நம்பர் 2 என்ன உறவு? கணவன் மனைவி உறவு இல்லையா? ஒரு உறவு என்ன உறவு? அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை என்ன அர்த்தம்? அப்பா சொல்றத நம்பி சந்தோஷமா செய்யற மத்தியா. இன்னொரு வேலை சொன்ன அர்த்தம் சந்தோஷமா செய்யற மத்தியா அவன் தான் பிள்ளை. எங்க அப்பா சொல்றார், நான் செய்யறேன், அந்த சந்தோஷத்தோடு சொல்லுகிறவன் தான் பிள்ளை. சரியா? நம்பர் 2 கணவன் மனைவி உறவு இல்லையா? கணவன் மனைவி. எபேசியர் 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அந்தபடி மனைவிகளே. அப்ப நான் தகப்பன் கணவன் மனைவி, அவர் மணவாளன், நான் மணவாட்டின்னா எனக்கு சொல்ற வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படியணும். சொன்னது என்ன? சந்தோஷமா செய்யணுமே தவிர வருத்தத்தோடு செய்யறது பிள்ளை இல்லை. வருத்தத்தோடையும் செய்யலாம், விருப்பத்தோடையும் செய்யலாம். விருப்பத்தோடு செஞ்சாதான் பிள்ளை. வருத்தத்தோட ரோட்ல போறவங்க தான் செய்வான் இல்லையா? ரோட்ல போறவங்க என்ன செய்வாங்க? வருத்தத்தோட செய்வாங்க. ஆனா பிள்ளை என்ன செய்யும்? விருப்பத்தோட. அதான் பிள்ளை. அது முதல் கட்டம். 2வது என்ன? மனைவி அப்படின்னா ஒரு மனைவி கணவன், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவுல இருக்கிறோம், அவர் மணவாளன், நான் மணவாட்டி. இந்த உறவுல இன்னைக்கு சபையும் இயேசுவும் இருக்குதுன்னா அந்த சபை என்ன செய்யும்? அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும். உன்னால முடியுதோ முடியலையோ ஐ டோன்ட் கேர். உன்னால முடியுமா? நாட் எ சஜெக்ஷன். உன்னால முடியுமா முடியாதா அந்த கேட்சுக்கு இடமே கிடையாது. ஆர்டர். இதை செய்யணும்னா அப்படியே செய்யற பத்தியா அவன் தான் மணவாட்டி. இதை செய்யணும் சொல்லிட்ட உடனே அது மறு பேச்சே. ஐயோ எனக்கு முடியலையே, இது என்னால் ஆகாத, இது எனக்கு தெரியாத, இது எனக்கு என்ன சாத்தியம் இல்லையே, எனக்கு சௌரியப்படாத, ஒரே ஒரு வார்த்தை கூட குறுக்க பேசாம சொன்னதை அப்படியே செய்யற பத்தியா அவன் தான் மனைவி. இந்த உறவு எவ்வளவு பேர் இருக்க நீ முடிவு பண்ணுவேன். இந்த உறவுல இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? எஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் நான் கரெக்டாக இருக்கிறேன். ஏன்னா அவர் மணவாட்டி, அவரை சொன்ன ஒன்றத்துக்கு கூட என்னால் முடியாதுன்ற ஒரு வார்த்தையை இதுவரைக்கும் என்ன செய்வே இல்லைனா பயன்படுத்தவே இல்லை. அவர் சொன்னதை அப்படியே நான் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறேன். என்னால் முடியுதோ முடியலையோ, எனக்கு தெரியுமோ தெரியலையோ, எனக்கு சமயம் இருக்கோ இல்லையோ, வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, அதை பற்றி ஒரு நாள் யோசிக்கல. அவர் சொன்னதை அப்படியே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மணவாட்டிகள் எவ்வளோ பேர்? இது எந்த உறவு? ஆனால் முதல் உறவு என்ன உறவு? பிள்ளை உறவு. அது எப்படி தான் செய்யணும்? சந்தோஷமாக தான் செய்யணும். ஆனால் மனைவி உறவு நீ அழுதுன்னு கூட செய்ய, ஆனால் செஞ்சிடணும். நீ அழுதுன்னு கூட இப்போ எல்லாம் வந்து நிற்கிறீங்களே, சந்தோஷம் வந்துக்கிற நம்புவோம். நீங்கள்லாம் வந்து உட்காந்துக்கிறீங்கல்ல, இப்போ எப்படி உனக்கு நான் வருது? ஓ பயங்கர ஹாப்பியாக வந்திருக்கு. அப்படியா? நீ சந்தோஷமாக வந்தியா இல்லையான்னு எதை பார்த்தாலே தெரியும். அகத்தின் அழகு சில டேஸ் மாதிரி உட்காருங்க இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வியாகோள மரியாதைங்க இருக்கிற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை வியாகோள மரியா. வியாகோள மரியா எப்படி இருப்பா? அப்படி முக்காடை போட்டுன்னு, அதான் வியாகோள மரியா. சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வியாகோள மரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கும். சரியா? எப்படி தான் வந்திருக்கோம்? அது எங்க தெரியும்? தெரியுதான்னு பாருங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சரியா?
அப்போ நீ கஷ்டப்பட்டு வரையோ இஷ்டப்பட்டு வரையோ, கணவன் சொன்னா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அதை செஞ்சு முடிக்கிற மத்தியா அவன் தான் மணி. மூணாவது என்ன உறவு? நண்பர்கள் உறவு. நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரன் நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு இக்கட்டான நேரம்னா அவன் என்ன செய்ய வருவான்? உதவி செய்ய. கேட்டா இல்ல, கேட்டு இல்ல, கேட்காமலே வர மத்தியா இக்கட்டில் சகோதரன் என்ன செய்வான்? உதவி செய்வான். இவன் தான் யாரு? சகோதரன். இந்த மூணு உறவு. நீங்க எந்த உறவு? உறவின் அடிப்படையில் சொல்லாதீங்க, செயல் அடிப்படையில் சொல்லுங்க. எங்க அப்பா சொல்லிட்டார், மனப்பூர்வம் என்ன செய்வேன்? நான் எதை வேணாலும் செய்வேன். மனப்பூர்வமா அப்பா அதில் சொல்லிட்டாரா? இதை சொன்னது யாரு? எங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா வந்தா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் இதை பார்க்குவேன். எந்த வசனமானாலும் எனக்கு வருத்தமே கிடையாது. எனக்கு இதுல எந்த வசனமும் எனக்கெல்லாம் கிடையாது, எனக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா சொன்னது யாரு? எங்க அப்பா. எதுக்கு தான் சொல்லுவாரு? இப்போ நான் சொல்றேன், நான் எதை செஞ்சாலும் என்ன இருக்கும்? என் பிள்ளை ஏதாவது ஒரு என்ன செய்யணும்? நன்மை அடையணும் இல்லையா? அடுத்த பற்றி கவலை கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன கிடைக்கணும்? ஏதாவது ஒரு விதத்தில் என் பிள்ளை என்ன செய்யணும்? அதை மையப்படுத்தி தான் நான் ஒரு கருத்தை செய்வேன். அதை மையப்படுத்தி தான் ஒரு கருத்தை செய்வேன்னா, எங்கள் அப்பா எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நான் சந்தோஷமாக செய்கிறேன். நானும் அவரும் அப்பா பிள்ளை உறவில் தான் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்ல. உறவின் அடிப்படையில் பேசலை, செயலின் அடிப்படையில். எவ்வளோ பேர் பிள்ளை? எவ்வளோ பேர் பிள்ளை? பரிசுத்த ஓய்வினாலே அனுசரிப்பாயாக. இது யார் சொன்னது? உங்கள் அப்பா தானே சொன்னார். எனக்கு எங்கள் அப்பா சொன்னார். உங்களுக்கு அப்பா சொல்லியிருக்காரா? எத்தனை பேர் அப்பா சொன்ன நன்மை இருக்க செஞ்சுருப்பீங்க? நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு. எங்கள் அப்பா சொன்ன என்ன இருக்காதுல்ல, ஒரு நன்மை இருக்கும் தானே? இருக்குமா இருக்காதா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வளர்த்தது அப்பா நன்மைக்கே தீமைக்கா? அப்போ நன்மைக்கு நான் செஞ்சிருக்க மாட்டியா? செய்யலன்னு அர்த்தம். எங்கள் அப்பாவுக்கு மண்டியில் மூளை இல்லைன்னு அர்த்தம். அதாங்க. ஏன்னா என்ன சொல்றாரு? எவ்வளோ பெரிய நன்மை வெளியே இருக்கு, அதை விட்டு இங்கே வந்து உட்காந்துக்க சொன்னா அப்படி நன்மை தட்டுதா? எங்க அப்பாவுக்கு மண்டியில் மூலம் தான். எனக்கு என்ன சொல்லுவாரு? நான் நல்லதானே சொல்லுவாரு. ஆமாவா இல்லையா? ஆமா தானே. இப்போ அப்பா சொல்லியிருக்கா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கா இல்லையா? நமக்கு வெளியில் எவ்வளோ வேலை இருக்கு, இருக்கா இல்லையா? எவ்வளோ வேலை இருக்கு இல்லையா? ஐயோ, கணக்கில்லாத வேலை இருக்குது. என்னைக்கு தான் இருக்குல்ல? அப்போ அப்பா வெளியில வேலையை வச்சுட்டு வந்து உட்காந்துக்க சொல்றாரு. உட்காந்துக்க தான் வேலை செய்யறதா? வேலை செஞ்சு ஆஸ்வாதம் கிடைக்குமா? உட்காந்து ஆஸ்வாதம் கிடைக்குமா? அப்போ உட்கார்ந்த வேலை செஞ்சா ஆஸ்வாதம் பணம் கிடைக்கும். வேலைக்கு போனா தானே காசு கிடைக்கும். வேலைக்கு சும்மா உட்காந்து காசு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அப்போ வேலைக்கு போனா தான் காசு கிடைக்கும். சும்மா உட்காருன்றாரு. இவருக்கு மூளை இருக்குமா இருக்காதா? எங்க அப்பாவுக்கு மூளை இருக்குது, உண்மையிலே நல்லதான் நினைச்சா பிள்ளை எங்க உட்காருவா? எனக்கு விளங்கலையா, அவருக்கு விளங்குது சொல்றார். அப்படி உட்காந்துருப்ப இல்லையா? இல்லையா? மனைவி என்ன கீழ்ப்படினு கீழ்ப்படினு தானே? அப்ப கணவன் அத்தனை வார்த்தை கீழ்ப்படினு தானே? கீழ்ப்படி தானே? படிக்கணும் இல்லையா? படிக்கணும்னு எத்தனை பேர் வாயில வரல பார்த்தீங்களா? ஏன்னா மனைவி இந்த தானே வருவாங்க. மொத்தமே யார் தான் இருக்கு? மொத்தம் புடவை கிடந்து ஒன்றும் இல்லை, ஆக மொத்தம் பேண்ட் சட்டை போட்டதா தான் இருக்கு. சுடிதார போட சொல்லல இல்லையா? ஏன்னா மொத்தமே என்ன தான் இருக்கு? அப்படிதான் இருக்கு இல்லையா? அடுத்து என்னது? சகோதரன். இக்கட்டில் உதவி செய்யவே. இந்த மூணு செயல்பாட்டில் நான் பிள்ளையா இருக்கிறேன், நீ சிந்திச்சுட்டு போயிடு. நான் மனைவியா இருக்கிறேன், சிந்திச்சுட்டு போயிடு. நான் சகோதரன் இருக்கிறேன். இந்த மூணு உறவில் ஒரு உறவாணி இல்லாத பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய தண்டனையை ஒரு நாளுக்கு கர்த்தர் நிற்க மாட்டார். கண்களி மூடுவோம். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நீ பிள்ளையா? நீ மனைவியா? நீ சகோதரனா? நீ பிள்ளையா? நீ மனைவியா? நீ சகோதரனா?
இவங்களுக்கு வர்ற தண்டனையை தான் அதனுடைய கணவனோ தகப்பனோ நண்பனோ ஏற்பார தவிர ஒரு XYக்கு தேவன் ஏற்றுக்கொள்ள விரும்பல. ஒரு XYக்கு ஏற்றுக்கொள்ள விரும்பல. நான் பிள்ளையா வாழாத வரைக்கும் என் பனிஷ்மெண்ட்டுக்குரிய தண்டனை எனக்கு நிச்சயமா வந்துட்டே இருக்கும். நான் மனைவியா வாழாத பட்சத்தில் என் பனிஷ்மெண்ட்டுக்குரிய தண்டனை எனக்கு வந்துட்டே இருக்கும். நான் நண்பனா வாழாத பட்சத்தில் என் பனிஷ்மெண்ட்டுக்குரிய தண்டனை வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம தண்டிக்கப்படுறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம நெருக்கப்படுறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம கைவிடப்படுறோம்? இன்னைக்கு ஏன் உதவியற்ற நிலைமை நம்ம இருக்கிறோம்? இந்த 3 உறவுல நீ எந்த உறவு? இதுல ஒரு உறவுல நீ இருந்தீங்கன்னா கூட நோ பனிஷ்மெண்ட். இந்த 3 உறவுல ஒரு உறவுல நீ இருந்தீங்கன்னா கூட நோ பனிஷ்மெண்ட். இன்னொரு வேளை சொன்னா அங்க தப்பே நடக்காது, அங்க தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிள்ளைக்கு சொல்லிட்டாரு, மனைவிக்கு சொல்லிட்டாரு, நண்பனுக்கு சொன்னார். தெருவில் போறவனுக்கு தேவன் சொல்ல மாட்டார். தம்மிட கூடி வந்தவன தான் தேசம் உபதேசம் பண்ணார ஒழிய தெருவில் போய் உட்கார்ந்து உபதேசம் பண்ணல. இந்த 3ல ஒரு உறவா இருந்தனா நோ மிஸ்டேக், நோ ஸ்கின். நீ பாவம் பண்ண வாய்ப்பே கிடையாது, நீ தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது, மிஸ்டேக் வர வாய்ப்பே கிடையாது. நீ பிள்ளைற உறவை என்னைக்கு தாண்டறையோ, அப்பா சொல்றதை என்னைக்கு நீ நம்பலையோ, அன்னைக்கு தான் உன் விருப்பப்படி செஞ்சு எங்கேயோ போய் சிக்கிற, எங்கேயோ படி மாற்ற. தவற செய்யறோம், பாவத்தை செய்யறோம், அநியாயத்தை செய்யறோம், அக்கிரமத்தை செய்யறோம். இது 3 சர்க்கிள்கள் தான் அந்த தேவன் எச்சரிப்பா. ஃப்ரெண்டுக்கு சொல்லுவா, டேய் இது தப்புடா, நம்ம செய்யக்கூடாதுன்னு. மனைவி சொல்லுவா, டேய் இது செய்யக்கூடாதுமான்னு. பிள்ளைக்கு சொல்லுவா, பிள்ளை இதை செய்யக்கூடாது, மகன் செய்யக்கூடாது, தம்பி இதை செய்யக்கூடாதுன்னு பிள்ளைக்கு தான் சொல்லுவான். அடுத்தப்பட்ட பிள்ளைக்கு சொல்ல மாட்டான் அப்பன், எழுத்துப்பட்ட பிள்ளைக்கு சொல்ல மாட்டான் அப்பன், தான் பிள்ளைக்கு தான் சொல்லுவான், தான் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லுவான், அடுத்த ஃப்ரெண்டுக்கு சொல்ல மாட்டான், தான் மனைவிக்கு தான் சொல்லுவான், எழுத்தப்பட்ட அடுத்த மனைவிக்கு சொல்ல மாட்டான். நீ யாரு? பிள்ளையா, மனைவியா, ஃப்ரெண்டா, நண்பனா? இந்த 3 சர்க்கிள் ஒரு சர்க்கிள் நீ வராத வரைக்கும் உனக்கு வர்ற பனிஷ்மெண்ட், நீ செய்கிற தவறுகளுக்கும் உனக்கு வர்ற பனிஷ்மெண்ட்டுக்கும் கர்த்தர் நிவர்த்தி செய்யவே மாட்டார். செய்யக்கூடாது என்ற விருப்பம் அல்ல, செய்யணும் என்றும் அதான் கர்த்தரோட பேசுகிறார். இந்த 3 சர்க்கிளிலும் இன்னைக்கு வாழ அர்ப்பணி. ஆண்டவரே நான் பிள்ளையா வாழ விரும்புகிறேன், நீங்க சொல்றது எனக்கு விளங்குதோ விளங்கலையோ நான் மனப்பூர்வமா செய்ய என்ன அர்ப்பணிக்கிறேன். நான் மனவாட்டியா வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே நீங்க சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கலாம், எனக்கு பிடிக்காத கூட இருக்கலாம், ஏன் அறிவிக்கிறது ஒத்து வராம கூட இருக்கலாம். ஆனா மனவாளன்ற வகையில நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே கீழ்ப்படிவேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு முடியுமா முடியலையோ, நீங்க சொன்னா நான் கீழ்ப்படிவேன், என்னை நம்பும். 3வது நண்பன். இக்கட்டில் உதவி செய்வேன் நண்பன் பிறந்திருக்கிறான். நண்பனுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு ஃப்ரெண்டுக்கு இக்கட்டு ஒரு உதவி தேவைப்படுனா அடுத்த ஃப்ரெண்டு உயிரை கூட கொடுப்பதுக்கு போவோம், எதை வேணா செய்வதற்கு போவோம். ஃப்ரெண்டு அதான் ஃப்ரெண்டு. இந்த 3 சர்க்கிள் இருந்துன்னா நிச்சயமா நமக்கு வரக்கூடிய தண்டனையை கர்த்தர் தடுத்துருவா. இன்னொரு வழியில சொன்னா தண்டனை வருவதற்குரிய மிஸ்டேக்கே இல்லாம மாத்திடுவார். பாவம் செஞ்சாதான தண்டனை, அக்கிரமம் செஞ்சாதான தண்டனை, தவறு செஞ்சாதான பாதிப்பு. இது 3 பேருக்கு எச்சரிப்பா. இந்த 3க்கு செய்ய சொல்லுவா. அதை செஞ்சுட்டான்னா அவனுக்கு பனிஷ்மெண்டே கிடையாது, அவனுக்கு தண்டனையே கிடையாது, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்லி பிளஸிங் தான். ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் அவனுக்கு, தவிர அவனுக்கு பாதிப்பே கிடையாது. இன்னைக்கு பாதிக்கப்படுறனா இந்த 3 உறவுல நீ ஏதோ ஒரு உறவை மிஸ் பண்ற. நீ இன்னைக்கு நான் பாதிக்கப்படுறேன்னா இந்த 3 உறவுல ஏதோ ஒரு உறவை நான் மிஸ் பண்றேன். உன்னை பிள்ளைன்னு தானே மிஸ் பண்ணணும், இல்ல மனைவின்னு தானே மிஸ் பண்ணணும், இல்ல சகோதரன் மிஸ் பண்ணணும். இது 3 உறவுல ஏதோ ஒரு உறவை நான் மிஸ் பண்றேன், ஏதோ உறவை நான் தவறா பயன்படுத்துறேன், ஏதோ ஒரு உறவுக்கு நான் செயல்படாம போறேன். அதனால தான் நான் பாதிக்கப்படுறேன், என் குடும்பம் பாதிக்கப்படுது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. விளக்கமா பேச எனக்கு நேரம் இல்லை, நான் எடுத்துக்காட்ட சொல்ல முடியும், எனக்கு சொல்ல நேரம் இல்லை. தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம். நல்ல நாள், உனக்கு நல்லது நடக்கணும் கர்த்தர் விரும்புறான். உன் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும் கர்த்தர் விரும்புறான். உன் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணும் கர்த்தர் விரும்புறான். நல்லது நடக்கணும் மட்டும் ஆசை இருக்கு, ஆனா நல்லது செய்வதற்கு எனக்கு ஆசை இல்லைன்னா நிச்சயமா நடக்காது. நல்லதை செய்ய, நல்லது நடக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில உடைய சமூகத்தை வந்து நிற்கிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல பிள்ளையை போல ஆண்டவரே எங்களுக்கு சொல்றத நாங்கள் நம்பி அது நன்மையா இருக்கும் என்று அந்த நம்பிக்கையோட நாங்கள் செய்யாம போனதுனால தான் நான் பாதிக்கப்படுறேன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். எனக்கு புரியலாம் கூட பரவாயில்ல,
பரவாயில்ல, எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன சொல்லப்படுதோ, எனக்கு அப்பா எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் மனப்பூர்வமா மன மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு அப்படியே செய்வதற்கு இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நம்பி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் மனவாட்டியா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. மனவாளனாக நீர் எனக்கு சொல்லுகிறது எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் கணவன் சொன்ன ஒரே ஒரு நிர்பந்தத்தினால நான் செய்வதற்கு, அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நம்பி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகோதரனா வாழ இக்கட்டில் உதவி செய்வே சகோதரன் பிறந்திருக்கனா அந்த சகோதரனா வாழ ஒரு சபைக்குள்ள நெருக்கம், சபையில ஒரு போக்கம், சபையில ஒரு போராட்டம்னா எந்தெந்த விதத்துல என்னால உதவி செய்ய முடியும்? ஜெப தேவை நேரத்துல ஜெப உதவி, பொருள் தேவை நேரத்துல பொருள் உதவி, வேலை தேவை நேரத்துல வேலை உதவி, ஏதோ ஒரு உதவி ஏன் மூலமா இந்த சபைக்கு இந்த குடும்பத்துக்கு நான் கிடைப்பதற்கு நான் செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த குடும்பத்தில் ஒரு நபர் என்றா நான் சகோதரன் சொன்னா நான் அப்படிப்பட்ட உதவியை என்னால என்ன உதவி முடியும், அவள் என்ன உதவி தேவை, அந்த உதவியை மனப்பூர்வமா நான் செய்வதற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளையில் ஆண்டவரே, இவங்க என்ன நெருக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ, நான் முகத்தை பார்க்கிறேன், நீங்க இருதயத்தை பார்க்கிற தேவன். நான் முகத்தை பார்க்கிற ஆண்டவரே, நீங்க இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த பிள்ளைகள் வந்திருக்க ஒருவர் கூட வந்த வண்ணமா இன்னைக்கு வெளியில போகவே கூடாது. அத்தனை பிள்ளைகளும் ஏதாவது ஒரு இக்கட்டிலிருந்து, ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து, ஏதாவது ஒரு போராட்டத்தில், ஏதோ ஒரு நெருக்கத்தில் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு தான் ஆகணும், இன்னைக்கு சுகமாக்கப்பட்டு தான் ஆகணும், இன்னைக்கு அற்புதம் நடந்ததான் ஆகணும், அதிசயம் நடந்ததான் ஆகணும். எங்கள் ஆண்டவரை இருக்கிற ரபா ஷாகத்தோட நாம ரபா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்த அற்புதம், ஒப்பு கொடுத்த அற்புதம், ஒப்பு கொடுத்தா நல்லது நடக்கும். உன் குடும்பத்தில் நல்லது நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் சரீரமான வாழ்க்கை இன்னைக்கு தேவன் வாழ்க்கை அற்புதம் செய்வா, உன் அற்புதம் செய்வா. ரபா காத்தாடாரா நீ மாலா ரபாஷா. அர்ப்பணிக்கிற பட்சத்தில், அர்ப்பணிக்காத பட்சத்தில் ஒரு நன்மை நடக்காது. அர்ப்பணிச்சு பார், அற்புதம் நடக்கும். அர்ப்பணிச்சு பார், அற்புதம் நடக்கும். ரகாத்தாடா நீ மாலா ரபாஷோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது நீ மாலா ரோகோ ரபாஷா காதா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை ஓ வருவார் மேலும், ஓ வருவார் மேலும், ஓ வருவார் மேலும். இப்பொழுது நீ மாலா ரபாபா ரபாபா பாபா ரகாஷேதோடோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை ஓ வருவார் மேலும். இந்த கூடாரத்தில் வந்திருக்க, இந்த கேம்பஸ்ல வந்திருக்க அத்தனை பேருக்கு மேல அற்புதம் செய்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை ஓ ஒருவர் மேல இறங்கட்டும். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற வல்லமை இப்பொழுதே பாய்வதாக. சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையின் வல்லமை, ஒரு விடுதலையின் வல்லமை, ஒரு விடுதலையின் வல்லமை, ஒரு விடுதலையின் வல்லமை, ஒரு விடுதலையின் அபிஷேகம், ஒரு விடுதலையின் அபிஷேகம், ஒரு விடுதலையின் அபிஷேகம் ஓ வருவார் மேலும், ஓ வருவார் மேலும். ரபா பாபா பா ரபா பாபா பா ரபா ஷாகா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை, ஒரு விடுதலையின் வல்லமை, ஒரு விடுதலையின் அபிஷேகம் ஓ வருவார் மேலும், ஓ வருவார் மேலும். என்னென்ன பிரச்சனை, என்னடா போராட்டம், என்ன நெருக்கம், என்ன கஷ்டம், என்ன கவலை, என்ன பாடு, என்ன உபத்திரம் இருந்தாலும் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் உன்னை விடுவிக்கிற வல்லமை ஓ வருவார், ஓ வருவார். நிரப்பி ஆண்டவரை, நிரப்பி ஆண்டவரை ஓ வருவார். விடுதலை ஆக்கும், விடுதலை ஆக்கும், விடுதலை ஆக்கும். வாயில திறந்து, வாயில திறந்து ரபா ஷாகா ரகா. இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாசை, அபிஷேகம் பெற்ற அந்நிய பாசை ரபா காதா ரபா பா. இயேசுவேன்னு கூப்பிடு. அபிஷேகம் பெறாதவன் இயேசுவேன்னு கூப்பிடு. இன்னைக்கு கூப்பிடு, இன்னைக்கு கூப்பிடு. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. ரபா போ ரபா போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை ஓ வருவருக்கும், ஓ வருவருக்கும், ஓ வருவருக்கும், ஓ வருவருக்கும்.
அக்கினி, ஒரு அக்கினி இப்பொழுது 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 ஒரு அக்கினி, ஒரு அக்கினி ஓ ஒருவர் மேல், ஓ ஒருவர் மேல், ஓ ஒருவர் மேல் நீ மாலா ராபாபா, ஓ ராபாபா பாபா, ராபாபா பாபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை அபிஷேகம், விடுதலை அபிஷேகம், விடுதலையின் வல்லமை ஓ ஒருவரை நிரப்பட்டும், ஓ ஒருவரை நிரப்பட்டும், ஓ ஒருவரை நிரப்பட்டும் இப்பொழுது இப்பொழுது. ரீபாகாதாடா, ரீபாகாடா சும்மா இருக்காது, 5 நிமிஷம் சும்மா இருக்காது, சும்மா இருக்காது. ஒரு அக்கடி, ஒரு அக்கடி, ஒரு அக்கடி, ஒரு அக்கடி. விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. விடுதலின் அபிஷேகம், விடுதலின் அபிஷேகம், விடுதலின் அபிஷேகம், விடுதலின் அபிஷேகம் ஓ ஒருவரி, ஓ ஒருவரி, ஓ ஒருவரி நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. சிலுவையை முன்னா உலகமே பின்னா, ஓ உலகமே பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினால். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, ஒரு விடுதலை இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. விடுதலை, விடுதலை. அத்தனை பிரச்சனை, அத்தனை போராட்டம், அத்தனை நெருக்கம், அத்தனை கஷ்டம், அத்தனை பாடு, அத்தனை உபத்திரம் இப்பொழுது எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஓ ஒருவருக்கு மேல, ஓ ஒருவருக்கு மேல பாய்வதாக, பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை பாயட்டும், ஒரு விடுதலை பாயட்டும், ஒரு விடுதலை பாயட்டும், ஒரு விடுதலை பாயட்டும். அக்கடி, அக்கடி மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது, விடுவிக்கப்பட முடியாது, விடுதலை பெற முடியாது. நீ பாடாதா ராபாஷாதா நிலையில இல்ல. ஓ ஒருவரை, ஓ ஒருவரை, ஓ ஒருவரை விடுவியோ, விடுவியோ, விடுவியோ இப்பொழுது இப்பொழுது. விடுவிக்கப்பட முடியாத நிலையில உள்ள ஓ ஒருவரை, ஓ ஒருவரை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கும், விடுதலை ஆக்கும். தேவனுடைய வலது கரம் ஓ ஒருவரை தொடுவதாக, ஓ ஒருவரை தொடுவதாக. தேவனுடைய வலது கரம், தேவனுடைய வலது கரம் ஓ ஒருவரை தொடுவதாக, ஓ ஒருவரை தொடுவதாக. ஒரு விடுதலின் அபிஷேகம் ஓ ஒருவரை நிரப்பட்டும், ஓ ஒருவரை நிரப்பட்டும், ஓ ஒருவரை நிரப்பட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், விடுதலை ஆவீர்கள். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். இது வரைக்கும், இது வரைக்கும் எந்த பிரச்சனையில இருந்து, எந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியலையோ அத்தனை பிரச்சனை, அத்தனை போராடுது. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தில். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தம். இயேசுவின் நாமத்தில் சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம், சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் அது விடுதலையின் ரத்தம், அது விடுதலையின் ரத்தம். சிலுவையில சிந்தின ரத்தம் அது விடுதலையின் ரத்தம், அது விடுவிக்கிற ரத்தம், அது விடுவிக்கிற ரத்தம், அது விடுவிக்கிற வல்லவன், அது விடுவிக்கிற அபிஷேகம். ஓ ஒருவரை பாயட்டும், ஓ ஒருவருக்குள்ள பாயட்டும், ஓ ஒருவருக்குள்ள பாய்வதாக. கர்த்தருடைய கரம் ஓ ஒருவரை தொட்டு விடுவிக்கட்டும், ஓ
ஒவ்வொருவரையும் தொட்டு விடுவிக்கட்டும். 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 விடுவிக்கப்படாத ஒருவரும் இருக்கக்கூடாதாண்டு. விடுவிக்கப்படாத ஒருவரும் இருக்கக்கூடாதாண்டு. விடுவிக்கப்படாத ஒருவரும் இருக்கக்கூடாதாண்டு. அத்தனை பேருக்கு மேலையும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையின் வல்லமை பாய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பாய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பாய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே விடுவித்து காத்துக்கொள்வது உன்னதமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அத்தனை பெரிய கத்தை விடுவித்தபடி அளவுக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரை கூட இருந்து மகா பெரிய காரியத்தை செய்யட்டும். இனி ஒருவர் ஆண்டவரே இப்படிப்பட்ட கட்டளை சிக்கி விடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் கத்தை காத்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.